நேரங்களில் இழப்புகள் கூட ஒரு வெற்றியாக அமையுது. அதற்கு ஒரு பெரியவர் தினசரி தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு காரில் பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவார். அதை பார்த்துட்டே இருந்த திருடர்கள் அந்த காருக்கு ஒரு ஆணி கட்டையை போட்டு பஞ்சர் ஆக்கிட்டு அவர்கிட்ட பணத்துக்காக கத்தி எடுத்துகிட்டு வந்து அவரை குத்துறதுக்கு வராங்க. அவர் அந்த பணத்தை கொடுக்காம அவர்கிட்ட அந்த திருடர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அவர் தன்னுடைய உயிரை இழக்கிறாரு. இதை சாதாரணமாக ஒரு இனிப்பு கடையில் தட்டு நிறைய இனிப்புகளை வச்சிருக்கிற ஒரு வியாபாரி அந்த இனிப்பை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அந்த தட்டை சுற்றி போட்டுருவார். போட்டுட்டு அந்த இனிப்பை காப்பாற்றுவார். அந்த எறும்புகள் அந்த ஓரத்தில் இருக்கிற சர்க்கரை சாப்பிட்டு போயிடும். அதே போல் நாம் பல நேரங்களில் இழப்புகள் பெரிதாக வராமல் இருக்க தடுக்க இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பாதுகாப்பாக செய்யணும். தவறும் பட்சத்தில் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பணத்தை இழந்தாவது நமக்கு அதை விட முக்கியமான உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும். அதனால் அது காப்பாற்றிட்டு இருந்தால் அந்த பணத்தை கொடுத்துடுத்து அந்த நேரத்தில் நான் திருடர்களுக்கு ஆதரவாக பேசலை. அந்த நேரத்தில் எது முக்கியமோ அதை நம்ம செஞ்சால் அந்த நேரத்தில் அந்த இழப்புகளும் அந்த பணத்தை இழந்திருந்தால் உயிரை காப்பாற்றிருக்கலாம். இழப்புகளும் வெற்றியை தரும். நன்றி.